Hello everyone, welcome back to my channel Stylish Kavini. I am Sindhu. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலேஜ் மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் ஃபுல்லாக. நான் வந்து பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணுறேன். என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் தான். எனக்கு இது செட் ஆகிருக்கு. உங்களுக்கு என்ன க்ரீம் செட் ஆகுதோ அதுக்கேற்ற போல் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் போடுறேன். சன்ஸ்க்ரீன் வந்து டேப்பிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் வந்து எப்போயுமே நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா காலேஜ்க்குலாம் நம்ம போகிறப்போ வெயிலில் தான் போவோம். அது வரும்போது 2 o'clock சம்திங் வரும்போது செம வெயிலாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சன்ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணாமல் போட்டுக்கலாம். அது ஒரு 2-3 மினிட்ஸில் அப்சர்வ் ஆகிடும். நல்லா மசாஜ் மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் அதிகமாக இருந்துச்சுன்னா கன்சீல் பண்ணிக்கோங்க. நான் எங்கெங்கே டார்க் சர்க்கிள் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் கன்சீல் பண்ணிக்கிறேன். கண்ணை சுற்றி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். வாயை சுற்றி எனக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால நான் அங்கேயும் அப்ளை பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து டிவி பார்த்துட்ருந்தேன், அதுக்காக கண்ணு போயிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் மேப்ளின் தான் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா 330 தான். பியூட்டி பிளெண்டர் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மீடியம் கவரேஜ் ஓகேன்னா பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் கவரேஜ் வேணும்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. மேப்ளின் வந்து என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா 330 நல்லாவே ஒர்க் ஆகும். நல்லா மேட் ஃபினிஷ் கொடுக்கும். பர்சனலாக நான் ரொம்ப நாள் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா டேப்பிங் பண்ணி ஃபுல்லாக ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். மீடியம் கவரேஜ் கொடுக்கும் நம்ம பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணாலே. ஃபுல்லாக ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கன்சீல் பண்ணிக்கலாம். நான் வந்து NYP கன்சீலர் எடுத்து கன்சீலர் ஸ்டிக் இது பார்த்திங்கன்னா 130 சம்திங் வரும். பர்பிளில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ நமக்கு எங்கெங்கே ஹை பாயிண்ட்டாக வேணுமோ அங்கெல்லாம் கன்சீல் போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். அதே பிளெண்டர் வச்சு நான் வந்து ஃபுல்லாகவே ப்ளெண்ட் பண்ணியிருக்கேன். ப்ளெண்ட் பண்ணதுக்கப்புறம் காம்பேக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா டேப்பிங் பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளெண்ட் பண்ணதை நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ரஷ்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ காம்பேக்ட் வந்து நான் லாக்மி தான் எடுத்திருக்கேன். அதே பிளெண்டர் வச்சு அப்படியே செட் பண்ணிக்கிறேன். எங்கே வந்து நான் வந்து கன்சீல் பண்ணணும் அங்கெல்லாம் போட்டு செட் பண்ணிக்கிறேன் காம்பேக்டால். நீங்கள் லூஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் ஸ்கின்னால் எனக்கு வந்து காம்பேக்டே ஓகேன்றதுனால நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் லூஸ் பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா போல்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு ஐலைனர் வந்து டார்சில் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 65 இல்லை 55 அந்த ரேஞ்சில் தான் வரும். கண்ணுக்கு ஒரு விங் மாதிரி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து காஜல் ஐலைனர் எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு வீடியோ தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கு ப்ராப்பராக போடுறேன். இப்போ நான் ஒரு மிரர் வச்சு அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். வாட்டர் லைன்லேயும் கொஞ்சம் ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போல்டாக தெரியும், அதுக்காக ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ரிமூவே ஆகாது. காஜலும் சரி ஐலைனரும் சரி டே ஃபுல்லாக நல்லா ஸ்டேவாக இருக்கும். அதுக்காக இப்போ மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் பாரோட மஸ்காரா தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட ரேட் வந்து எனக்கு சரியாக தெரியல, நான் சைடில் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா பென்சில் பார்த்திங்கன்னா 12 இல்லை 15 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஐப்ரோ நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு டார்க் ஐப்ரோன்றதுனால நான் சிம்பிளாகவே லைட்டாக எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பொட்டு பார்த்திங்கன்னா அதே ஐலைனர் வச்சே ஒரு சின்ன பொட்டு. காலேஜ் டைமில் மேபி பார்த்திங்கன்னா பொட்டே வைக்க மாட்டேன், வெறும் சந்தனம் மட்டும்தான் வச்சுட்டு போவேன். இப்போ வந்து லைட்டாக மட்டும் வச்சுட்டு இப்போ பீச் கலரில் ஒரு பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். ஆனால் இது நியூடில் தான் கொண்டு வருவேன். இது வந்து எல்ஐடியோட லிப்ஸ்டிக் 100 rupees வரும். நல்லா பிராண்டடாக கொஞ்சம் பட்ஜெட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் ப்ரௌன் எடுத்திருக்கேன் இன்சைட் காஸ்மெட்டிக்லேருந்து.
இப்போ பார்த்தீங்கன்னா நியூட் ஷேட் என்னோடய ஸ்கின் டோன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ரெண்டுமே போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நியூடாக நல்லாயிருக்கும் டார்க் ஸ்கின் டோனுக்கெலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டு வைக்காமல் சந்தனம் மட்டும் தான் நான் எப்பவுமே காலேஜுக்கு வச்சுட்டு போவேன். இப்படியே வச்சு இதான் லுக்கு. ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் வாரிக்கலாம். நான் வந்து கோனி டைப் தான் மோஸ்ட்லி போடுவேன். இந்த ஃபைனல் லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுனா வீடியோ தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். காலேஜ் என்ன ஃபங்க்ஷன் அது மாதிரி ஸ்கூல் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.